வணக்கம் தோழர்களே. மோடிக்கு சோதனை மேல் சோதனை நடந்துட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜென்ம எதிரியான சீனா கிட்ட காலில் விழுந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி துண்டு துண்டா உடஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி நேற்று நடந்த வாக்கு அதிகார் யாத்திரையில ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்கிறார். இனி நான் போட போறதாங்க வெடிகுண்டேவும் ஹைட்ரஜன் பாம் போட இருக்கேன், வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய போடு போட்டிருக்காருங்க. வேற லெவல் சம்பவமாயி போச்சு. 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரளா வந்து கலந்துருக்கிறாங்க. வேற லெவல் சம்பவம். பதறிக்கிட்டு கதறிட்டு இருக்கிறாரு மோடியும் அமித்ஷா கும்பலும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, தொடர்ந்து 15 நாட்களாக தேர்தலில் ஓட்டு திருத்தத்தில் பாஜகவின் கூட்டாளியான தேர்தல் ஆணையம் செய்த அத்தனை கேவலமான சல்லித்தனங்களையும் புட்டு வச்சு ஆதாரங்களோடு நிரூபிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் ராகுல். அதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன உண்மையை பல்வேறு சின்ன சின்ன மீடியாக்கள் சேர்ந்து அடிச்சு துவம்சம் பண்ணி வெளியே கொண்டு வந்து முடிச்சு விட்டாங்க மோடியுடைய ஆட்சியை. மோடி ஆட்சி மிஞ்சு போனா 6 மாசத்துக்கு தாங்காதுங்க அப்படின்னு இன்றைக்கு தலைவர்கள் பேசி வருகிறார்கள். ஏன்னா சுத்தமா சிக்கிட்டாருங்க. எல்லா வழியிலும் சுத்து போட்டு அடுக்கிற அளவுக்கு சிக்கிட்டாரு. இனி வேற லெவல் சம்பவம் இந்தியாவில் நடக்க போகுது. 6 மாசம் கூட இந்த மோடியினுடைய ஆட்சி தாக்கு பிடிக்காது என்று பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய கூட்டணி எல்லா கட்சியும் இருந்துச்சு. அதிமுகல 5 துண்டா இருந்த 5 துண்டும் அங்கதான் இருந்துச்சு. ஆனா இப்ப என்னடானா ஒன்னொன்னா கலந்துட்டு இருக்கிறாங்க. முதலையே தேமுதிக கலந்துக்குச்சு. நான் தேர்தல் வரும்போது சொல்றேங்க நான் எந்த கூட்டணியில இருக்கேன்னு. அதுக்கு அடுத்து ஓபிஎஸ் கலந்துக்கிட்டாரு. நானும் தேர்தல் வரும்போது சொல்றேன் எந்த கூட்டணின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்க உங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கா என்ன ஏது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, 2024 3வது முறையாக மோடி வரணும்னு நாங்க கூட்டணியில நின்னோம். இப்ப எங்களுக்கு அவசியம் இல்லைங்க, நாங்க நிக்க போறோம், சட்டமன்ற தேர்தலுக்கு ஏத்த மாதிரி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கிறாரு இந்த டிடிவி தினகரன். வர்ற டிசம்பர் மாசம் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை அறிவிப்போம்னு சொல்லிட்டார். ஆக மொத்தம் இங்க கூட்டணி டமால் முடிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம் இருக்குங்க. 15 நாளா அங்க வந்து வாக்கதிகார் யாத்திரை நடக்குது. மக்கள் கூட்டமா அதுல கலந்துக்கிறாங்க. நேற்று பீகார்ல நடந்த இந்த வாக்கதிகார் யாத்திரையில 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் கலந்திருக்கிறாங்க. அதுவும் பெரும்பான்மையாக பொதுமக்கள் கலந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. மக்கள் திரள் திரளா வந்து சேர ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பேரணியில இடையில புகுந்து பாஜக கும்பல் கலாட்டா பண்ணிருக்குங்க. அது வழக்கம் போல செய்யறது தானே. இடையில புகுந்து கருப்பு கொடி காட்டி பாரத் மாதா கி ஜெயின் இருக்கான். உடனே அவர் என்ன பண்றது, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. யாரு? ராகுல் காந்தி. இங்க வா, நாங்க மக்களுடைய உரிமைக்காக போயிட்டு இருக்கோம், உன்னுடைய உரிமைக்கும் சேர்த்துதான் போராடிக்கிட்டு இருக்கோம். பல பேரு பாஜக காரனுக்கே ஓட்டு இல்லாத அளவுக்கு ஆகி போயிருக்கு. உழைக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லோருக்கும் ஓட்டு இல்லை, சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு இல்லை, எதிர்கட்சிக்கு ஓட்டு இல்லை, உனக்கும் பலருக்கு ஓட்டு இல்லை, உனக்கு சேர்த்தான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு அந்த பயலுக்கு அட்வைஸ் பண்ணதோட கையில சாக்லேட் கொடுத்து அப்படியே கிளம்பி ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டார். இது பயங்கரமா நேத்து வைரல் ஆயிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் எதிர்த்து முழக்கமிடுறவரா இருந்தாலும் அவரை அரவணைத்து அரசியலை சொல்லிக் கொடுப்பதுதான் தலைமைத்துவம். அந்த வேலையை ராகுல் நேத்து தெரிக்க விட்டுருக்காரு. வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்ன தெரியுங்களா? மேடையில நின்று அவர் பேசிட்டு இருக்காருங்க. நேத்து தான் இறுதி கூட்டம், அதாவது இந்த யாத்திரையினுடைய நிறைவு கூட்டம் நேத்து தான் நடக்குது. அங்க பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுறாரு இங்க பாருங்க. இதோட முடியாது, ஒரு சில தொகுதிகளை மட்டும் நான் பேசிட்டு போக மாட்டேன். இந்தியா முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த தொகுதியில் நடந்த இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய அட்டூழியங்களை அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, பனாரஸ்லயும் செஞ்சிருங்க சார் அப்படின்னு. உடனே அவர் சிரிக்கிறாரு. அப்படின்னு வேற லெவலா இருந்துச்சுங்க. ஒரு சினிமா பாக்குற மாதிரி கெத்து காட்டிட்டாரு. நேத்து மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சு போச்சு.
பாருங்களேன். हमने जो काम माधवपुरा में किया है, आने वाले समय में माधवपुरा में नहीं रुकेगा वो. हम आपको दिखाएंगे, देश को दिखाएंगे. பாத்தீங்களா, செஞ்சிருவோம், சம்பவத்தை செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஸ்டைல் இருந்தது. வேற லெவல் சம்பவம். இதுல என்ன பிரச்சனை தெரியுங்களா, வாரணாசியில செய்யும் போது இருக்கு நம்ம மோடிஜிக்கு, அதுதான் உள்ள இருக்கிற அர்த்தமே. இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. தர்பங்கா அப்படின்ற இடம், அந்த இடத்துல ரேலியில கலந்துக்கிட்ட ஒரு பொதுமக்கள், ஒரு சாதாரண பொது சமூகத்தில் இருக்கிற சிவிலியன் ஒருத்தர் கலந்துக்கிறார். அவர் வந்து ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு இவங்களோட போக வந்து பார்த்தா வண்டியை காணா. இந்த செய்தி ராகுல் காந்திக்கு போகுது. நம்ம ரேலிக்காக வந்து ஒரு பொது சமூகத்தை சேர்ந்த ஒரு மனுஷனுக்கு வண்டியை காணாங்க, அந்த பையன் பாவம் ஏழை பையன் அப்படின்னு. உடனே இன்னைக்கு மேடையில் நிறைவு கூட்டத்தில் அந்த பையனை வரவழைச்சு அதுக்கான சாவியை கொடுத்துருக்காரு. புது வண்டி வாங்கி கொடுத்துட்டார். யாரும் எங்களால் நட்டப்படக்கூடாது, மக்களுக்காக போராடுறதுக்கு களத்துல வந்த ஒருத்தன் நட்டமடைஞ்சான்னு இருக்கக்கூடாதுன்னு புது வண்டியை வாங்கி கொடுத்துறாரு. இதுக்கு இடையில நிறைய பேர் புதுமுகங்களா இருக்கிறாங்க. அப்ப மீடியாக்காரங்க அவங்களாம் பாக்குறாங்க, சின்ன சின்ன பசங்க வர்றாங்க, அவங்க எல்லாம் பார்த்து கேட்கறாங்க. அதுல ஒரு பையன் சொல்றாரு, நான் மாணவருங்க, நான் ஸ்டூடெண்ட், நான் எந்த கட்சியிலும் இல்லை, எந்த அரசியல் கட்சியிலும் செயல்பாட்டிலையும் நான் இல்லை, நேரடி அரசியல் நான் இல்லை, இது வரைக்கும் நான் பாஜக எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா முதல் முறையா ராகுல் காந்தி அவருடைய யாத்திரைக்கு நாங்க வந்து ஆதரவு தர வந்திருக்கோம். ஏன்னா இந்தியாவின் ஒட்டுமொத்த உழைக்கிற மக்களுடைய ஓட்டையும் பறிக்கிற இவர்களோட நாங்க வந்து இவர்களுக்கு எதிராக நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்க வந்தோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. இதுவும் நேற்று வைரலான ஒரு விஷயம் தான். ஏன்னா சாதாரண சமூக மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிக்கிறாங்க. இன்னும் பல வீடியோக்கள் இருக்கு, உழைக்கிற மக்கள் பலரும் வந்து நிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதுங்க, இவங்க எங்களை ஏமாத்தி எங்களை நடுத்தரவுல நிப்பாட்டி எங்க ஓட்டுரிமை பறிச்சு இதன் மூலமாக அரசியல் சாசன சட்டத்தையும் முடிச்சு விட்டாங்க. இனி நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம், இந்த நல்ல வாய்ப்பு, இதுல மோடி ஆட்சியை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு பலரும் பேசின வீடியோ இருக்கு. நீங்க போய் ராகுல் காந்தின்னு போட்டு உள்ள போனாலே உங்களுக்கு வந்துடும், அவ்வளவு வீடியோவும் கொட்டிடும். இதுக்கு இடையில தான் ராகுல் காந்தி மேடையில நிறைவுரைவுல வெளுத்திருக்காருங்க. இந்திய அரசியல் சாசனத்தை நீங்க நீர்த்து போக செய்யவோ உடைத்து காலி பண்ணவோ அதை காலி செய்யறதுக்கு முயற்சி பண்ணா நாங்க அதை விட மாட்டோம், அதை தடுத்து நிறுத்துவோம். அதோட மட்டும் இல்ல, இதுவரை நாங்க போட்டெல்லாம் சின்ன சின்ன டைம் பாம் தான், சின்ன சின்ன அணுகுண்டு தான், இனி இருக்கு உங்களுக்கு ஹைட்ரஜன் குண்டே வருதுடி அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அது என்ன அர்த்தம், இன்னமும் லம்பா மாட்ட போறாங்கன்னு அர்த்தம். சின்ன சின்ன அணுகுண்டுக்கே இந்தியா திணறி கிடக்குங்க. ஏராளமான பொய்யும் பித்தலாட்டமும் வெளிவந்திருக்கு. மக்களும் சின்ன சின்ன ஊடகங்களும் அதை ஃபுல்லா வெளியே கொண்டு வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க மோடிஜியை. தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பெரிய ஹைட்ரஜன் பாம்பே வந்து விழப்போகுதுன்னா இன்னும் பெருசா ஏதோ சிக்கி இருக்கிறாங்க இந்த கும்பல்னு அர்த்தம். தேர்தல் ஆணையம் மோடி கும்பலும் பெருசா சிக்கி இருக்கிறாங்க. அடுத்தடுத்து பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் இந்தியாவில் நடக்க போகிறது என்று அர்த்தம். அதைத்தான் ராகுல் சொல்லியிருக்காரு, வெயிட் பண்ணுங்க, பெரிய பாமே இருக்கு அப்படின்னு. அதுலதான் மிரண்டு போயிருக்கு இந்த மோடி கும்பல். திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பாஜக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஐயோ இவங்க யாத்திரையெல்லாம் தோத்து போன யாத்திரைங்க, இவங்க யாத்திரைக்கு மக்கள்லாம் வரலங்க, காங்கிரஸ்காரங்களே வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து உள்ள போக வைக்கிறாங்க, இவங்க யாத்திரை தோத்து போன யாத்திரைங்க அப்படின்னு சொன்னதோட இல்லாம கோடி மீடியாக்களை அழைத்து வந்து ஒரு திடீர்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இப்போதைக்கு தேர்தல் வச்சாலும் மோடி தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு விட்டாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்ட பிறகு 3 நாள் விவாத பொருளானது அந்த கலந்துகிட்டது. ஒரு சனாதனத்தை எதிர்க்கிறவர் இங்க வரலாமா, வட இந்தியர்களை கேவலப்படுத்தவர் வரலாமா, அதுவும் இந்திக்கு எதிர்ப்பானவர்கள் வரலாமா என்றெல்லாம் பல வகைகளில் மீடியாக்கள் அங்க பயங்கரமா ஒரு விவாத பொருளை உருவாக்குனாங்க. இப்படி பல வழியில் இந்த கும்பல் கதற இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, புதிய 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 செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதுல இன்னமும் பெரிய அளவில் வெளிவருது. அதுல சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, கோடி மீடியாக்களும் மோடி குரூப்பும் ராகுல் காந்தி அடையாளம் தெரியாம போயிட்டாருங்க, அவ்வளவுதான், அவர் அரசியலே முடிஞ்சிச்சு பப்பு அப்படின்னாங்க. ஆனா சமூக வலைத்தள காலங்க இது, சமூக வலைத்தளத்துல தான் அரசியல் நடக்குது. சமூக வலைத்தள காலம் அப்படின்றதுனால இன்னைக்கு மோடிஜியை பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி போயிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அதுக்கு சில தகவல்களை நான் சொல்றேன். இந்த 2-3 நாள்ல நடந்த சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு நல்லா தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. அங்க ராகுல் காந்தியோடைய வீடியோஸை எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்னா, புதுசா 601 மில்லியன்
1 மில்லியன்னா 10 லட்சங்க. 601 மில்லியன் பேர் பார்க்குறாங்க அவங்க வீடியோவை. புதுசாக ஃபாலோ பண்ணவங்க எத்தனை பேர் ராகுல அப்படின்னா 13 லட்சம் பேர் இந்த ஒரு வாரத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது அப்படியே மோடிக்கு வந்தீங்கன்னா 350 மில்லியன். இங்கே 650, இங்கே 350 தான். புதுசாக சேர்ந்தவங்க 2,20,000 பேர் தான் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ மோடி டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்காருங்க. ஃபேஸ்புக்கில் வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 348 மில்லியன் போயிருக்கு ராகுல் காந்திக்கு. நம்மால் மோடிக்கு 72 மில்லியன் தான் வியூஸே போயிருக்கு. அவரும் கதறி கதறி பேசுறாரு, கண்டுக்கவே இல்லை மக்கள். நியூ ஃபாலோயர்ஸ் 6 லட்சம் பேர் ராகுல் காந்திக்கு பின்னாடி இப்போ புதுசாக தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவே மோடி பின்னாடி 1.8 மில்லியன் கட் பண்ணுறான் 1.8 லேக்ஸ் பேர் தான். அதாவது 1,80,000 பேர் தான் புதுசாக சேர்ந்துருக்காங்க. இங்கே 6 லட்சம் பேர், இங்கே 1,80,000 பேர். வித்தியாசம் தெரியுதா? சரிங்க, யூடியூப்லயா தொடர்றாரு ஐயாவை அப்படின்னு பார்த்தா 124 மில்லியன். 1 மில்லியன் 10 லட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசா யூடியூப்ல இவரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா யூடியூப்ல இவருக்கு பின்னாடி பின்தொடருங்க 3,70,000 பேர். இது அப்படியே மோடிஜிக்கு வந்தீங்கன்னா வெறும் 76 மில்லியன். பாதி கூட இல்லை. யூடியூப்ல அவர் பேச்சை கேட்கிறவங்க புதுசா பின்தொடர்றவங்க வெறும் 2 லட்சம் பேர் கூட இல்லை. இப்படி பின்னாடி போயிட்டு இருக்காரு மோடி. கடந்த 15 நாட்கள்ல பல கோடி பேர் ராகுல் காந்தியை பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க, அவர் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வேற லெவல் சம்பவம் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஹைட்ரஜன் பாம்புக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம்.